ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் அனு. வெல்கம் டு குயினிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான செட்டிநாடு மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தக்காளி, நறுக்கிய சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கல்பாசி, நறுக்கிய பூண்டு. நம்ம இன்றைக்கி போன்லெஸ் மட்டன் 1 kg எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கல்பாசி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பூண்டு தான். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மீடியமில் வச்சு ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இப்போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மட்டன் ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மூழ்கிற வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஒரு விசில் வந்ததும் 5 minutes சிம்மில் வச்சுக்கோங்க. 5 minutesக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா வற்ற விடலாம். கிளறி விட்டுட்டே இருக்குங்க. மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபைனலி மட்டன் கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ டிலைட் இன் எவ்ரி பைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குயினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.